பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3 ஜனவரி 2026 சனிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருது. இது சார்ந்த இன்ஃபர்மேஷன் வந்து உள்ளே இருக்குது. சரிங்களா, நம்ம அதை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரொம்ப முக்கியம், 22 திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்தியாவில் மின்னணு பொருட்களோட உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. சரியா, இந்த திட்டம் மூலியமாக ஆந்திரம், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே மின்னணு ஆலைகள் வந்து உருவாக்க போகிறாங்கப்பா. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மின்னணு ஆலைகள் வந்துட்டு இந்த இதெல்லாம் உருவாக்க போகிறாங்க. அந்த 22 திட்டங்கள் மெயினாக எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மின்னணு பொருள்கள் உற்பத்திக்காக. இன்னொன்று ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்கு 2 திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து வட்டி மானிய திட்டம், இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 2 திட்டங்கள். இதன்படி வட்டி மானிய திட்டமும் கடன் உத்தரவாத திட்டம் 2 திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா, இப்போ இந்த வட்டி மானிய திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதன்படி தகுதி வாய்ந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், ஏற்றுமதி நிறுவனங்கள், சரிங்களா, எம்எஸ்எம்இ செக்டார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு 2.75% மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதுதான் என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வட்டி மானிய திட்டம். சரியா, வட்டி மானிய திட்டம் அப்படின்றது சிறு குறு மற்றும் நடுத்தர ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு 2.75% மானியம் வழங்குறது. இன்னொன்று கடன் உத்தரவாத திட்டம் அப்படின்னா என்னன்னா, ஏற்றுமதி கடன்களுக்கு உத்தரவாதம் அளிக்க 2114 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதாவது ஏற்றுமதியுடன் தொடர்புடைய ஒரு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் வரை கடன் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. எவ்வளோ ரூபான்னு சொல்லி கேட்கலாம்ப்பா. சரிங்களா, எத்தனை ரூபாய் வரை கடன் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம். 10 கோடி ரூபாய் வரை ஒரு எம்எஸ்எம்இ செக்டார் ஏற்றுமதி நிறுவனத்துக்கு கடன் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. சரியா, ரைட். அடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தனியார் மருத்துவமனைகள்லையும் தடுப்பூசி போடுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, தமிழகத்தில் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் மொத்தம் 11 வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றன. இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழே குழந்தைகளுக்கு எத்தனை விதமான தடுப்பூசி வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்கப்பா. 11 வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்குது. அது திரும்ப வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, ரைட், ஓகே. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நம்ம இருக்கோம். அடுத்தது புல்லட் ரயில். அகமதாபாத் மும்பை இடையே புல்லட் ரயில் வந்து துவங்கப்பட போகுது. ஸோ 508 கிலோமீட்டர் தொலைவுடையது இந்த அகமதாபாத் மும்பை இந்த புல்லட் ரயில் சேவை. ஆக்சுவலாக இந்த சுரங்கம் கட்டியிருக்காங்க. இந்த சுரங்கம் சார்ந்து நம்மளுக்கு எதுவும் சிறப்பு இல்லை, மிக நீளமான சுரங்கம் அப்படி இல்லை. பட் இந்த சுரங்கம் வந்து புல்லட் ரயிலுக்காக கட்டியிருக்காங்க. ஆனால் இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள வாட்ச் பார்த்துட்டேன், எதுவுமே இல்லை. நீங்கள் இப்போதைக்கு இதை மட்டும் பேசிக்காக ஞாபகம் வைங்க. இது ஓப்பன் பண்ணும்போது, இந்த சுரங்கம் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது தேவையில்லை. அதே மாதிரி இந்த குடிநீர் வந்து எங்கே அப்படின்னா, இந்தூர், மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதுனால 3 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. சரி, ரைட்டு. ஆனால் அந்த கழிவு நீரில் என்ன வகை பாக்டீரியா எது இருக்கிறதுனால உயிரிழந்தாங்க அப்படின்ற ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. பட் இன்னும் வந்து அவங்க சொல்லலை. அது நம்ம சொன்னதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அந்த கழிவு நீரில் என்ன கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்திய மகளிர் ஹாக்கி அணியோட தலைமை பயிற்சியாளராக நெதர்லாந்தை சேர்ந்த ஜோர்ட் மரைன் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நம்ம பெண்கள் ஹாக்கி அணியோட கேப்டன் பேர் சலிமா டெட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிக்கெட் அணியோட கேப்டன் பேர் ஹர்மன் பிரீத் கவுர், இவங்க பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சலிமா டெட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது மகளிர் ஹாக்கி அணியோட தலைமை பயிற்சியாளர் யாருன்னா நெதர்லாந்தை சேர்ந்த ஜோர்ட் மரைன் அப்படின்றவர். சரியா, இன்னொன்று கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்காங்கப்பா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குஜராத் அகமதாபாத்தில் சர்வதேச மலர் கண்காட்சி துவங்கியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய மலர் கோலம் கின்னஸ் சாதனை வாங்கியிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, 2024 உலகின் மிகப்பெரிய மலர் வடிவமைப்புக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. இப்போ 2025 ஆண்டு உலகின் மிகப்பெரிய பூங்கொத்துக்கும் ப்ளஸ் உலகின் மிகப்பெரிய மலர் கோலத்துக்கும், இது 2க்குமே வந்து கின்னஸ் சாதனை வந்து
கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு மலர் கண்காட்சி எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா குஜராத் அகமதாபாத்தில். சரியா, ரைட். அங்கே இதில் தான் 2 இது கொடுத்துருக்காங்க. சரி, ரைட். 2 கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ராம்நாத் கோயங்கா விருது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் இவங்க பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா இந்த ராம்நாத் கோயங்கா விருது ராம்நாத் கோயங்கா இந்த இருக்கார் பாருங்க, ராம்நாத் கோயங்கா விருது. இந்த விருதில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழாண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கன்னட எழுத்தாளர் சந்திரசேகர கம்பாரா. சரிங்களா, அப்போது இது கேட்கலாம், அதாவது ஒரு ப்ரைவேட்டு கொடுக்குற அவார்டு தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்கள். ஏன்னா நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒன்று தான். சரிங்களா, தமிழில் தினமணி, இங்கிலீஷில் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு. அவங்க கொடுக்குற அவார்டு தானே நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில முக்கியமான அவார்டு வந்து நம்ம ப்ரைவேட் அவார்டாக இருந்தாலும் அது கேட்டுடுறாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இந்த சுதந்திர போராட்ட வீரர் ராம்நாத் கோயங்கா விருது வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது தான் நம்மளுக்கு மெயினாக கேட்பாங்க. வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கன்னட எழுத்தாளர் சந்திரசேகர கம்பாரா அவருக்கு வந்து இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கப்பட்டிருக்குப்பா. ஸோ இதில் வேறு எந்த நியூஸும் இல்லை, அவ்வளோதான். சரிங்களா, ஸோ 3ஆம் தேதிக்கான நியூஸ் அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.